தினம் ஒரு தகவல், இன்று ஒரு தகவல்னு கொடுக்குறேன். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 25 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும் பொழுது வேலைக்கு இன்னும் ஆட்கள் பத்தலைன்னு வெளியூருக்கள்லேருந்து அவங்களுக்கு தங்குகிற வசதி, சாப்பாடு வசதி, செலவுக்கு ரூபாய் கொடுத்து வேலைக்கு ஆட்கள் வச்சுருக்கிறேன். அப்படி வேலைக்கு வச்சுருக்கும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய அலுவலகத்தில் இப்போது ஒருத்தர் 1 மாதம் கூட ஆகலை, சென்னையிலேருந்து வந்திருக்கிறாரு. அவர் வெளியில் இருக்கக்கூடிய கஸ்டமர்களிடம் எப்படி பேசுகிறாருன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நம்பருக்கு, என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு தனிப்பட்ட முறையில் பணம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதில் ஒரு சில பேர் சார் உங்கள் அலுவலகத்தில் உங்களுடைய ஸ்டாஃப் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய சொந்த நம்பருக்கு பணம் கேட்குறாங்க, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு கேட்குறாங்க. அதை இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவை எடுத்துருக்குறோம். அதை எடுத்து நம்ம இதில் போடுறோம். இவர் 1 மாதம் கூட இன்னும் ஆகலை, அடுத்து இந்த நிறுவனத்தில் சம்பளமே ஒழுங்காக கொடுப்பது இல்லை அப்படிங்கிறதையும் சொல்கிறார். அதனால தான் முதல்ல அவரை கூப்பிட்டு, உங்களுக்கு இன்னும் 1 மாதம் ஆகலை, 20 நாள் ஆகுது, வந்த மறுநாள்லேருந்தே உங்களுக்கு செலவுக்கு டெய்லி 200 கொடுக்குறோம், சாப்பாடு கொடுக்குறோம், தங்குற வசதி கொடுக்குறோம், எல்லாம் கொடுத்தும் கூட நீங்கள் ஏன் மக்களிடம் தவறான பேச்சு பேசுகிறீங்க? தவறான கருத்து சொல்லக்கூடாது பார்த்தீங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரோம்னா, எங்களுடைய அலுவலகத்தில் பதிவு கட்டணம் மட்டும்தான் நம்ம வாங்குகிறோம். இது கூட நிறைய தவறுகள் நடக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, பணம் வாங்குறதுக்காக பேசுகிறாரு. நான் எல்லார்ட்டையும் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இருக்காதுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா என் தகவல் மூலியமாக, என் உழைப்பு மூலியமாக மாதத்துக்கு பல திருமணங்கள் நடக்குது. அது எனக்கு சந்தோஷம். நான் இதுவரையில் யார்ட்டையும் கமிஷன் கேட்கவில்லை. ஆனால் இனிமேல் என்னென்னா, நேரடியாக வர நபர்களுக்கு முதல்ல பதிவு கட்டணம் இவ்வளோ கட்டுங்க, திரும்ப முடித்து கொடுத்தா நீங்கள் எவ்வளோ தருவீங்கன்னு சொல்லுங்கள், அதையும் நான் கேட்க வேண்டியிருக்குது. ஆனால் இதுவரையில் நம்ம யார்ட்டையும் கேட்கலை. ஆனால் திருமணத்தை முடித்து கொண்ட பிறகு யாரும் தகவலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அதனால் தயவு செய்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 50 பேர் எனக்கு வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்குறேன். அதனால் தங்கி வேலை பார்க்க வரேங்க. இனி தயவு செய்து யாரும் இங்கே வர வேண்டாம் வேலைக்கு, சரிண்ணா? ஏன்னு கேட்டிங்கன்னா 4-5 பேர் இதே தான். இன்றைக்கி உள்ள சூழ்நிலையில் யாருமே மனச்சாட்சியுடன் வேலை பார்க்க தயாராக இல்லை. என்ன, அந்த நபர் பார்த்திங்கன்னா திடீர்னு அங்கேருந்து இங்கே வந்து விட்டார். உடனே வேலையை நம்ம கொடுக்குறோம். வேலை கொடுத்து அது நமக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது பார்த்திங்களா? அடுத்து ஒரு சில ஆட்கள்கிட்ட மறுமணத்துக்கு பார்த்திங்கன்னா, என்னை கட்டிக்கிறீங்களா அப்படின்னு வேறு கேட்டிருக்கிறார். என்ன, நான் பெண்ணுக்காக தான் இங்கே வந்தேன் அப்படின்னு வேறு சொல்கிறாப்புல. உலகம் இப்படி இருக்குது. நல்லது செய்ய நினச்சா கெட்ட பேர் தான் வாங்க வேண்டியிருக்கு. தயவு செய்து ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நான் எல்லோருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறீங்க. 1000, 2000 ரூபா வரைக்கும் நீங்கள் கட்டினீங்கன்னா பதிவு பண்ணி வைப்போம். அந்த பதிவு பண்ணி வைக்கிறது மூலியமாக என்னென்னா, திருமணம் முடிவு வரைக்கும் உங்களுடைய ப்ரொஃபைலை யார் எடுக்காங்களோ அப்போ தான் உங்களுக்கு தகவல் வரும், சரிண்ணா? 2000 ரூபா கட்டினீங்கன்னா யாரும் முடிச்செல்லாம் தரமாட்டாங்க, சரிண்ணா? முடியும், எப்போ முடியும்? பைய தான் முடியும். இதே 10,000 ரூபா கட்டின நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீட்டுக்குமே அனுப்புகிறோம். உங்களுக்கு நம்பர் வேணுமா, டெய்லி ஒரு நம்பர் கொடுக்க சொல்கிறோம், நீங்களும் பேசலாம். நாங்கள் முயற்சி பண்ணுறோம், இத்தனை பேர் வச்சு முயற்சிகள் பண்ணுறோம். என்ன, இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இத்தனை பேரை வச்சு உங்களுக்கு முயற்சி பண்ணுறேன். ஒரு சிலருக்கு உடனே முடியுது, ஒரு சிலருக்கு லேட் ஆகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் பொறுமையாக ஃபோன் பண்ணி டெய்லி ஒரு ஃபோன் பண்ணுங்க. என் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 200-300 கால் வருது. நான் எவ்வளோ அட்டன் பண்ண முடியும்? அதனால் நான் எல்லாருக்கும் இருந்து வேலை பார்க்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த மாதிரி நான் 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்கள், தப்பு கிடையாது. ஷார்ட்டாக வாட்ஸ்அப்பில் மட்டும் பேசி அனுப்புங்க. வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிட்டிங்கன்னா இன்னொரு விஷயம், இப்போ முதல்ல 12 மணி ஆனாலும் நான் பதில் சொல்லிடுவேன். இப்போ 2 நாள் ஆகிடுது, சரிண்ணா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய முடிகிறதுனால தான் நிறையா பேர் பதிகிறீங்க. நான் அதனால் ஒன்றும் சொல்லலை. இன்றைக்கி இன்னும் நிறைய பேர் வேலைக்கு ஆள் போடணும்னா நீங்கள் 1000, 2000 போட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி நான் வேலை பார்க்க முடியும்? அதுக்காக தான் நான் 10,000 ரூபா கேட்குறேன். நான் ஆளுக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நான் இருக்கிறது சங்கரன்கோவில், சென்னை, தஞ்சாவூர், நாகர்கோவில், எல்லா ஊர்லேருந்து ஆள் எடுக்கிறேன். அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுக்கணும், தங்குற இடம் கொடுக்கணும். இதெல்லாம் எப்படி என்னால் முடியும்? அதுக்கு தான் தயவு செய்து 1000, 2000 கட்டினீங்கன்னா ரொம்ப காலதாமதம் ஆகத்தான் செய்யும். அதை புரிஞ்சுக்கோங்க. திரும்ப பணம் கட்டி பிறகு நாங்கள் சிஸ்டத்தில் ஏற்றியாச்சு,
பதிவு பண்ணியாச்சுன்னா திரும்ப யாருக்கும் ரிட்டன் கிடையாது. அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரிண்ணா, எனக்கு நீ முடிச்சு தரல பணத்தை கொடுங்கன்னு யாரும் கேட்காதீங்க. அதுக்கு நீங்கள் கட்டாமலே இருங்க. நான் யாரையும் கட்டாயப்படுத்தி உங்கள்கிட்ட பணம் கேட்கல. எங்களுடைய அலுவலகத்துலேயும் வந்து அந்த மாதிரி யாராவது கட்டாயப்படுத்தி கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுக்க வேண்டியது இல்லை. சரிண்ணா, நான் எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பணம் கெட்டினாலுக்கு வேலை பார்த்தா போதும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்கண்ணா, மக்களே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் எல்லோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிள்ளையாக நடக்க முடியுமானா கொஞ்சம் கஷ்டம்தான் இன்றைக்குள்ள சூழ்நிலையில். இது ஏன் நான் உள்ள சொல்லணும்னா, என்னுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருக்குறேன். விஷ்ணிங்க சிலருக்கும் ஃபோன் எடுக்கலுங்கிற ஒரு குற்றங்கள் இருக்குது, தவறுகள் இருக்குது. ஒரு நாளைக்கு 200-300 கால் வந்தால் நான் எப்படி பேச முடியும்? நேரடியாக வரக்கூடிய அளவுக்கும் பேச வேண்டியிருக்குது. ஆனால் பெண்ணோ மாப்பிள்ளையோ வேணும்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பணம் கட்டி பதிஞ்ச பிறகு உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். வாட்ஸ்அப்பை பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க காண்டாக்ட் நம்பர் நான் தர்றேன். அதிலே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நீங்களே பேசுங்க. சரிண்ணா, ஒருத்தர் நான் 10,000 வாங்குகிறேன் அப்படின்னா இன்றைக்கி 10,000 சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் இன்றைக்கி நான் சம்பளம் வந்து ஒரு நபருக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 ரூபாய்க்கு மேலே கொடுக்க வேண்டியிருக்குது. செலவு 15 ரூபா கணக்கு ஆயிடும். இவ்வளோ பெரிய ஆஃபீஸ் வாடகை எல்லாத்தையும் நான் பார்க்க வேண்டியிருக்குது. அதனால் யார்ட்டையும் நான் இதுவரை கமிஷன் கேட்குறதே கிடையாது. ஒரு சில பேருக்குனா ஒரு பொண்ணை முடிச்சு கொடுத்தா லட்சக்கணக்கில் கேட்பாங்க. இதுவரை நான் யார்ட்டையாவது ஒரு நபர்கிட்டையாவது ஒரு 10,000 கமிஷன் கொடுன்னு கேட்கல. இது ஒரு சேவையாக பண்ணுறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து இந்த சென்னையில் உள்ளவர் வந்து அவர் பேர் சந்துரு. அவர் பேசின ஆடியோவும் இதில் இருக்குது, வீடியோவும் இருக்குது. எல்லாத்தையும் நீங்களே பாருங்கள். இவரை போன்ற நபர்கள் வேலைக்கு அடுத்த இடத்துல சேர்த்தா எப்படி நம்ம வந்து இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு. நன்றி. இதை நீங்கள் பார்த்துட்டு அடுத்து சொல்லுங்கள். இன்னையிலிருந்து உங்களுக்கு தொடர்ந்து இன்று ஒரு தகவல் நான் தர்றேன். ரெகுலராக வீடியோ தர்றேன். நன்றி, வணக்கம். நம்ம ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கலை. ஆஃபீஸில் ஒரு சில கம்ப்ளைண்ட் வருது. ஏன்னா இவருடைய நிறுவனம் நிறைய ஆளுக்கு வேலை பார்க்கும்பொழுது ஒரு சில பிரச்சனைகள் வருது. இப்போ இவர் வந்து பேர் வந்து சந்து. நான் வேலைக்கு ஆள் இல்லைன்னு நினச்சி இங்கே சங்கரன் கோயிலுக்கு அவர் எங்கேருந்து வராது, சென்னையிலேருந்து வந்திருக்காரு. நீங்கள் சென்னையில் எந்த ஏரியா? மூலக்கரை, மாதவரம் மூலக்கரை. இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆகுது? 1 மாதம் ஆகுதா? கரெக்டாக 22 நாள் ஆகுது. இந்த 22 நாளில் வந்த மறுநாள்லேருந்து உங்களுக்கு இங்கே தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா? தங்கறதுக்கு இடம் கொடுக்கணும். தங்கறதுக்கு இடத்துக்கு மறுநாளே உங்களுக்கு டெய்லி வந்து சாப்பாட்டுக்கு எவ்வளோ ஒரு 200 ரூபா சாப்பாடு கொடுக்கணும். இப்போது 3 நாளாக வந்து நிறைய ஆட்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கரெக்டாக தான் என்னன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இது எதுக்கா அப்படின்னா, சென்னையிலேருந்து வந்திருக்காரு, இவ்வளோ பேர் நம்ம வேலை பார்க்குறோம், எனக்கு இன்னும் ஆட்கள் பார்த்ததா அப்படின்னு சென்னையிலேருந்து இங்கே வேலைக்கு வந்திருக்காரு. இப்போ அவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், சாப்பாட்டுக்கு டெய்லி 200 ரூபா கொடுக்குறோம். இது போக இப்போ 3 நாளைக்கு போய் எப்படி சாப்பிட்றீங்க? இப்போ 3 நாளாக இங்கேயே ஒரு ஆள் போட்டு சமைச்சு ஒரு 5-6 பேர் இவங்க கூட எத்தனை பேர் சாப்பிட்றாங்க? 6 மணி நேரத்தில் 9 பேர். இங்கே ஆஃபீஸில் டீ காஃபி எல்லாமே இங்கேயே போட்டுருக்கோம். அதுக்கு ஒரு ஆளை நம்ம வந்து வச்சு பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன் இதை நம்ம இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, சில பேர் இந்த ஆஃபீஸில் வந்து சம்பளமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம், முதல்ல 3 மாதத்துக்கு 12,000 சாப்பாடு வச்சு கொடுத்துருவோம். 4வது மாதம் வந்து 10,000 ரூபாய் சம்பளம். 3 மாதம் ட்ரெயின் மட்டும் இப்படி நம்ம எடுக்கிறோம். 3 மாதத்துக்கு நீங்கள் வந்து ஒழுங்காக வேலை பாருங்கள். 3 மாதத்துக்கு வேலை பார்த்தா அது வந்து ட்ரைனிங். அடுத்து 10,000 ரூபாய் சம்பளம், 3 வேளை சாப்பாடு தங்குற வச்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். இதை நம்ம பண்ணுறோம். சரிண்ணா, ரைட். ஏன் இந்த வீடியோனா, இது சில விஷயங்கள் தெரியணும். இவர் இப்போ இவ்வளோ நாள் ஆகிடுது. நேற்று ஒவ்வொருத்தருக்கும் இவர் ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்னுடைய தனி நம்பருக்கு கொஞ்சம் அமௌண்ட் போடுங்க. அதாவது இவர் நம்பி இந்த ஆஃபீஸர் வேலைக்கு சேர்த்துக்கிறோம். நம்பி சேர்த்துக்கிறோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் இப்போ ஆதாரம் வச்சு தான் நான் பேசுகிறேன். உங்களை நல்ல நம்பரை தானே வச்சுக்கிறோம். நீங்கள் கஸ்டமருக்கு உங்களுடைய நம்பரில் 9 to 6 தான் 6-7 தானே பார்க்குறீங்க. 9 to 6-7 பார்க்குறாரு. ஆனால் 8 மணிக்கே கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவருடைய சொந்த செல்ல இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். யூனியன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கேன். ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் எல்லாம் இதுதான். நான் சாதாரண ஆள் கிடையாது. இங்கே நான் தொழிலை கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். நான் மெட்ராஸுக்கு மாப்பிள்ளை நிறைய இது அனுப்புகிறேன். ஒவ்வொரு பெண்ணுகள்கிட்டையும் அந்த மாதிரி பேசி எனக்கு ஒரு மாப்பிள்ளை, எனக்கு ஒரு பெண்ணு வேணும், அதுக்காக தான் நான் தனியாக இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் பேசியிருக்கிறார். இவர் மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாங்க. அப்போ எப்படி நான் ஆஃபீஸ் நடத்த முடியும்? இங்கே என்ன நடக்கு? இந்த ஆஃபீஸில் சம்பளமே கிடையாது. இத்தனை பேர் வேலை பார்க்குறீங்க. நான் என்ன இருக்கிறேன், 1 to 5 ரூபாய் சம்பளம் எல்லாத்துக்கும் போட்டுருந்தேன்.
எல்லாரும் 10,000 நம்ம பணம் வாங்குறோம். சில பேர் விரும்பி 20,000 கிட்டையும் 30,000 கிட்டுறாங்க. அது அவங்களுடைய விருப்பம். நான் இதுவரையில யார்ட்டையுமே முடிச்சு தரேன் 50,000 கூட 1 லட்சம் கூட கேட்கறது கிடையாது. ஆனா மெட்ராஸ்ல இருந்து வராரு, வெளியில ஒவ்வொரு ஊர்ல இருந்து வராங்க, அத்தனை பேரும் தங்க வச்சு எல்லாம் நம்ம பண்றோம். இப்ப இவர் வந்து 1 மாசம் கூட ஆகல. இவர் தனி செல்ல அதுக்கான இருக்காரு. நான் உங்களுக்கு தர்றேன். உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கோம், ஏன் இப்படி பண்ணீங்க, அப்புறம் ஏன் இந்த பேசுனீங்க? உங்க செல் நம்பர் தனி நம்பரா கொடுத்து இது என் அக்கௌண்ட் நம்பர், ஜிபே நம்பர், போன்பே நம்பர் எனக்கு போடுங்க. நீங்க அவர் 10,000 இருந்தாலும் கொடுத்தா அவர் முடிச்சு தர மாட்டாரு, அவர் எப்போ அப்படிதான் பேசுவாரு. எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி பேசுறேன் சார். நான் மெட்ராஸ் போய் நிறைய பொண்ணு இருக்கு, அங்கே லட்சக்கணக்கில் கொடுத்துருக்கு உங்களுக்கு ஆட்கள் இருக்காங்க. இங்க எவ்வளவு பொண்ணு இருக்கு, எப்படி அவர் கொடுப்பாரு? ஒரு பொண்ணை வச்சு ஜமாலி பண்ணிக்கலாம், பணம் கெட்டிடாதீங்க. எங்க ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு பணம் கேட்காதீங்க, வேலை பார்க்காதீங்க, முடிச்சு கொடுக்க மாட்டேன், என்னை பத்தி குறை சொல்லலாமா? சொன்ன ரெக்கார்ட் வச்சு நான் போட்டு காமிக்கிறேன். ஆளை நான் வர சொல்றேன். ஏன்னா நான் வந்து வர சொல்றேன். நீங்க சொல்லணும்னு சொல்றீங்க இல்லையா, இப்ப வர சொல்றேன். சரிதானா? ஏங்க பண்றீங்க? உங்களுக்கு எது குறைதா? ஏங்க நம்மளை நம்பி எத்தனை பேர் வராங்க. நீங்க ஒரு விஷயம், இவர் முதல்ல என்ன பொண்ணு கிட்ட தான் கால் பண்ணாரு. ஆனா திரும்ப வேலையும் வேணும்னாரு. எல்லாருக்கும் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன். இங்க ஆபீஸ்ல வந்து சின்ன விஷயம் இருந்தாலும் கண்டுபிடிச்ச 30 வருஷமா தொழில் பார்க்கிறேன். எனக்கு தெரியாதா? கண்டுபிடிக்க முடியாதா? எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். சும்மா பேசுங்க, அவங்க எல்லாம் தெரியுமா? எத்தனை பேர் இங்க இருந்து டேட்டாவை கொண்டு போறது, எல்லாம் பண்றது. நாங்க மீட்டிங் வாங்கலாம், மீட்டிங் போட தப்பு பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க சொல்றோம்ல. அத்தனை வத்தையும் குடிச்சு வேலையை விட்டு தூக்கி இருக்காரு. என்ன இங்க குறை இருக்கு? ஏங்க எனக்கு பேர் தாங்க வேணாம், எனக்கு பணம் வேண்டியது இல்லைங்க. ஒருத்தர் 10,000 நான் வாங்குறேன், வாங்குறது நீங்க வேலையை 3 லட்சம் தான் சொல்றேன். உங்களுக்கு ஏங்க இருக்கிற இடம் கொடுக்கணும்ல, எங்கேயே இருந்து வாரீங்க, இருக்கிற இடம் கொடுக்குறேன், சாப்பாடு கொடுக்குறேன், செலவு ரூபா கொடுக்குறேன். நான் யாரையும் கட்டாயப்படுத்தி ஆசை வச்சுட்டு ஏமாத்தி பணம் வாங்குறேன்னா, இதுவரை யாரையாவது ஏமாத்தி பணம் வாங்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்ப நீங்க இங்க இருந்துகிட்டு நேற்று நைட்ல இவர் சொல்லியிருக்காரு. இப்ப அவர் பையன் வந்தாச்சு, அவ மருமக வந்தாச்சு, மகன் வந்தாச்சு, கல்யாணம் தான் முடிஞ்சிருக்கு. நேற்று நைட்ல பேசுறது இருக்காரு. இனிமேல் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா பண்ணிட்டாங்க. சொன்னீங்களா இல்லையா? இந்த வார்த்தை சொன்னீங்களா இல்லையா? அன்பு நீங்க எடுக்கிற ரெக்கார்டு தான் இருக்கு, இப்ப போட்டு காமிக்கிறேன். அந்த அம்மா எனக்கு இவர் பேசுனது வாட்ஸ்அப் ரெக்கார்டு. நான் முதல்ல சேக்கடைக்கு உங்கள்கிட்ட சொன்னேன், சொல்லணும் இல்லையா? ஏன் இப்படி பண்றீங்க? அன்னைக்கே சொன்னேன். ஏங்க எனக்கு ஏன் இதுல நான் வேலை 50 வேலை வேணுட்டேன் அப்படி வார்த்தைக்கு ஏன் சொன்னீங்க? யார் சொன்னா? சுமதி முந்தான வந்துட்டு போனாங்க. ஏன் என்ன பார்க்காம போனீங்க? இது வாராதப்பறம் இவர் என்ன கட்டிக்கோங்க, எனக்கு 2 வீடு இருக்கு, அது இருக்கு, எல்லாம் இருக்காது வச்சுக்கோங்க. இப்போ உங்க போட்டு காமிக்கிறேன். நைட்டு கேட்டோம்னா சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு எல்லாருக்கும் போட்டு காமிக்கிறேன். ஏன்டே சொன்னாருண்ணே, எனக்கு 2 பொங்கலா இருக்கு, பட் அதுல நான் ஒரு சேஞ்சுக்கு தான் வந்திருக்கேன் அப்படி ஏன்டே சொன்னார்ல. இவ்வளவு வசதி இருக்கிற மனுஷன் எவ்வளவு நீட்டா இருக்கணும். நீங்க யூனியன் பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கிறா, ஜிபே போன்பே இருக்கா, அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும்? நான் என்னைக்கா கேட்டுக்கனா? கால வந்தமா வேலை பார்க்க விட்டு போட்டு ஒவ்வொரு பொண்ணு வெட்டியும் தப்பா இங்க ஆபீஸ்க்கு பேசுறது அவங்க உள்ள சேர்த்தனா இந்த பேசுறதுக்கு போட்டு காமிக்கிறேன். ரெக்கார்டு இருக்கு. தயவு செய்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே இவர மாதிரி ஆட்கள் எல்லா இடங்களும் இருந்தாங்கன்னா ஒரு நிறுவனம் எப்படி வளரும்? எனக்கு கெட்டதாக தான் வரும். நான் இதுவரை யாரையும் ஏமாற்றி பணம் வாங்கலை. ஆனால் இவர் வந்து அவ்வளோ பேர்ட்ட சொல்லியிருக்காரு, இவர் பணம் வாங்குவார், செஞ்சு கொடுக்க மாட்டார். நம்ம யார்ட்டையும் பணம் ஏமாற்றி வாங்குறது கிடையாது, பதிவு கட்டணம் மட்டும் தான் வாங்குறேன். சொன்ன ரெக்கார்டு இதில் ஜாயின் பண்ணி அனுப்புறேன். நீங்கள் பேசுகிற ரெக்கார்டு உங்கள் பிரசனல் நம்பர் வந்து ஆஃபீஸில் உள்ள மக்கள் நீங்கள் பதில மக்களுக்கு நீங்கள் பேசலையா? ரைட், ஓகே. அதான் சொல்லுங்க. அதே மாதிரி எத்தனை பேருக்கு நீங்க பேசிட்டீங்க? சரி, பரவாயில்ல. அடுத்து எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு வீடியோ போட்டுருங்க. ரைட், கட் பண்ணிக்கோங்க. ஹலோ அண்ணா. வணக்கம். அந்த பையன் பேசிட்டேனா? அவன் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். சரி. நீங்க தான் ஹாய் இன்னும் போடல, அந்த வரன்ட்டு போனீங்க, இன்னும் காணும் வேலை. ஆமாம். நானே அதுக்குள்ள 2 கஸ்டமருக்குள்ள பேசிட்டு இருந்தேன். இப்போ உடனே போட்டு விடுறேன். ஹாய்னு போட்டு விடுங்கண்ணா. நான் வந்து அந்த ஆனா இன்னொன்னா, நீங்க வந்து எதையுமே காட்டிக்க கூடாது, அழகா ஃபாலோ பண்ணுங்க. சரி.
எப்படின்னா வந்து நான் வந்து எப்படின்னா எனக்கு நீ என்ன கண்ணு வரும்போது தரேன்னு தரவே இல்லை, ஆளே தரலன்னு நான் கேட்டேன். நான் இப்படிதான் பேசினேன், அப்படி பேசினாதான் இன்னும் வெளில வரும்ன்றனால. ஆ ஆ ஆ அதனால வந்து வரல. இல்ல இல்ல கண்ணு, நீ கூட பார்த்து தரேன், காசு கொடுக்கண்ணு அப்படின்னு வந்து கேட்டில்லக்கா, கேட்டில்ல தம்பி, ம் ஒருவேளை அதனால வந்து எனக்கு பார்த்து கொடுக்கலையா கண்ணு அப்படின்னு கேட்டான். ம் ம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, வந்து வரன் வரல, எல்லாமே ரெண்டாவது திருமணமா தான் வருது ம் அப்படின்னாப்புல. ஏன் தம்பி சம்பளமே உனக்கு கொடுக்கலையா கண்ணு, சம்பளம் எவ்வளவு கொடுக்குறாரு கண்ணு அப்படின்னு கேட்டேன். ம் சாப்பாட்டுக்கு டெய்லி 200 கொடுக்குறீங்களா? ம் இப்பதான் வந்து ஒரு 3 நாளா ஒருத்தவங்க வந்திருக்காங்க, சாப்பாடு கொடுக்குறாங்க, சமைச்சு கொடுக்குறாங்க ம் அப்படின்னாப்புல. ம் அப்புறம் அதெல்லாம் நீங்க ரெக்கார்ட்ல கேட்டுங்க, என்னன்னு கேட்டுங்க, எனக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்கண்ணா, நான் வந்து உங்களுக்கு இந்த உடனே போடுறேன் உடனே ஆஹ், அந்த ரெக்கார்டை நீங்க கிளீனா கேட்டுட்டு ம் தயவு செஞ்சு நீங்க வந்து இந்த விஷயத்த மனசுல வச்சுட்டு கரெக்டா வந்து தெளிவா ஃபாலோ பண்ணுங்க, அவ்வளவுதான். சரி 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 அவர் சொல்றத வந்து நான் செஞ்சு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாமே. ம் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஆனா பேசுற விதம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்க கேளுங்க, உங்களுக்கே ஒரு தெளிவு கிடைக்கும். ம் ஏன்னா இந்த ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு கர்ப்பரேட் இருக்குன்னா அது வந்து யாருன்றது முதல்ல அது தெரியணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா அந்த அது தெரிஞ்சாதானே நம்ம அந்த எப்போதுமே உஷாரான நிலைமையில இருக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா அதனாலதான் நான் இப்ப அந்த பையன் நம்பருக்கு கூப்பிட்டேன். ம் அவன் நம்பருக்கு சரி 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 அவன் நம்பருக்கு கூப்பிட்டு இப்ப நான் ரெக்கார்ட் பண்ணேன்ப்ப நானு. சரி 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 சரி, நான் போட்டோ நாளைக்கு நீங்க கண்டிப்பா நீங்க ஹாய்னு போட்டு இப்ப கையில போட்டோ இருக்கானா, அந்த ஒரு போட்டோ அனுப்பி வைக்கிறேன் நீங்களே. அவர் போட்டோ அனுப்புறேன், நம்பர் அனுப்புறேன், அதை நீங்க பேசுங்கண்ணே. இதுதானே வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு போடுங்க, நான் அந்த ரெக்கார்டை அனுப்புறேன் நானு. இந்த ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க. உங்க நம்பரை மட்டும் அப்படியே சொல்லுங்க. 97 சேவ் பண்ணிடுங்கண்ணா. அண்ணா இருண்ணா, உங்களுக்கு நான் அனுப்புறது இந்த இத ரெக்கார்டு அனுப்புறதுக்கு நான் அதை ரெக்கார்டு அனுப்புறேன். என் போட்டோ மெதுவா பாத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெக்கார்டு லோட் ஆகிட்டு இருக்கு, ரெக்கார்டு வந்துருச்சுன்னா நீங்க பாருங்க, கேளுங்க. கண்டிப்பா கேட்டுட்டு வந்து உடனே வந்து அனுப்பி விட்டுறாதீங்கன்னா, அவனே வந்து இங்க இருந்து சென்னையில போயிட்டு அங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிப்பான்னு நினைக்கிறேன். இதே தொழில? ஆமா. அதுக்கு தான் இதாகிக்கு அப்படியோ. இங்க ஒரு வேலை இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறாப்புல என்னன்னு தெரியல. எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிறாப்புலயே என்னன்னு தெரியல. அது வந்துருச்சண்ணா, கேளுங்கண்ணா, கேட்டு என்ன கூப்பிடுங்கண்ணா. ஹலோ ஹலோ மேடம் சொல்லுங்க. என்ன தம்பி போனே எடுக்க மாட்டேங்கிற? ஏன் தம்பி வரலையே? என் மேல என்ன கோவம் உங்களுக்கு? எதுவும் கோவம் இல்ல, வரணும் வரல, ஏதோ செட் ஆன மாதிரி வந்தது. இல்ல நீ கூட அன்னைக்கு கூட சொன்ன ஏதோ 1000-500 போட்டு விடக்கா வந்து நான் பார்த்து எல்லாம் பண்றேன்னு, ஒருவேளை அந்த கோவமோ? இல்ல இல்ல, ரொம்ப போட்டு விட போறீங்க அதெல்லாம். இல்ல தம்பி, அப்புறம் அவரு என்ன கணேச அண்ணா என்ன உனக்கு சம்பளம் சேலரின்னு கொடுக்கறது இல்லையா? அதெல்லாம் தெரியல. சாப்பாடு சாப்பாடெல்லாம் இப்பதான் வந்தாங்க, 2 நாள் தான் வந்தாங்க. சாப்பாட்டுக்கெல்லாம் காசு கொடுக்குறாரா இல்லையா உனக்கு? அதெல்லாம் கொடுப்பேன். அதான் இப்பதான் 2 நாள் முன்னதான் ஆள் வந்தாங்க சாப்பாடு செய்யறதுக்கு. சாப்பாடு செஞ்சு கொடுத்து. என்ன வந்தீங்களா நீங்க? என்ன தம்பி நேத்து வந்தீங்களா? ஆமா, நான் உன்னை பார்க்க முடியல, 5 நிமிஷத்துலயே வந்துட்டேன் நானு. ஏன் கேட்டா சொல்லுவாங்களா? ஹால்ல தானே உட்காந்துருந்தேன். நீ உட்காந்துருந்தா கேட்டேன். நான் வந்து பாத்தீங்கன்னா உன்னை பார்க்க முடியல, நானும் ஒரு எமர்ஜென்சியா தான் வேற வேலையா மதுரை வந்தேன். சரி, அப்படியே வந்து பாத்துட்டு போலான்னு வந்தேன். அண்ணா கூட இருக்க சொன்னாரு, என்ன இருமா இருந்துட்டு போமா, அப்படி காலைல போலான்னாரு. அப்புறம் நான் வந்து என்னால வந்து இல்லண்ணா நான் உடனே போய் அவனான்ட்டு வந்துட்டேன். சரி, என்ன சொன்னாரு? எத்தனை மணிக்கு வந்தீங்க? ஒரு 1:30 மணிக்கு. அப்ப சாப்பாடு போயிட்டு இருக்குமே. இருந்தாங்களா? எல்லாம் கும்பலா இருந்தாங்களா? இருந்தாங்க. ஹால்ல இருந்தாங்களா? எல்லாமே ஹால்ல இருந்தாங்க. லேடிஸ் ஒரு 4-5 ஜென்ஸ் எல்லாமே இருந்தாங்க. அது ஒத்த நான் தான். நான் அதானா உன்னை பார்க்க முடியல. சரி, அதனால கேக்குறதுதானே டக்குனு என்ன கேக்குறதுக்கு என்ன இருக்கு?
ஒரு நிமிஷம் தானே. கேட்டிருக்கலாங்க அண்ணா. அப்ப கூட ஒரு பொண்ணுகிட்ட சந்துருங்கிற பையன் எங்க இருக்காப்புல, நான் உட்காந்துருக்காப்புல என்னாப்புல. ஆனா வந்து நான் ம் கிட்ட வந்து பாக்கல, வந்து கிட்ட வந்து விசாரிக்கல. ம் நான் வந்து உனக்கு ஜிபே நம்பர் இதுதானே கண்ணு? ஆமாம்மா இதுதான். இந்த நம்பர் தானா? இதெல்லாம் ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். எல்லாம் ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இதே தான். எல்லாம் இதுதான். பாக்குறேன் நான். அந்த இன்னும் ஒரு 2 நாள்ல உனக்கு ஒரு 1000 ரூபாய் அனுப்பி விடுறேன். சரி. பார்த்து சொல்லு கண்ணு. ஏதாவது நல்ல இதா இருந்தா பார்த்து சொல்லு கண்ணு. இவரு எவ்வளவு கட்டுனீங்க இங்க வந்து? அங்க கட்டுந்து கணேசன் கட்டுந்து 700 ரூபா தான் கட்டினேன். இல்ல இப்ப நான் நேத்து வந்தீங்கல்ல. நேத்துலாம் நான் பணம் கட்டல கண்ணு. கட்டலையா? சரி சரி. நேத்துலாம் பணம் கட்டல. சரி அப்ப எதுக்கு வந்தீங்க வேஸ்டா? என்ன கண்ணு? வேஸ்டா எதுக்கு வந்தீங்க அப்போ? எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு கண்ணு, எனக்கு சங்கரன் கோயில்ல. அப்படியா? சரி சரி. பணம் எனக்கு கட்டாம பண்ண மாட்டாரு அவரு. நான் இதுக்காக நான் வரல. ம் நான் வேற ஒரு வேலையா சங்கரன் கோயில் வந்தேன். அப்படியே வந்து சரி ஆபீஸ் எங்க இருக்குன்னு பாத்துட்டு அங்க ஆபீஸுக்கு வந்து நான் ஒரு நாள் தங்குற மாதிரி இருந்தா நான் தங்கிட்டு வந்திருப்பேன். நான் ஒரு வேற வேலை வந்தேன் நானு. இல்ல கீழே ஆள் இருக்கான், கீழே ஒரு லேடிஸ் இருக்காங்க, ரூம் எல்லாம் இருக்கும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அப்படியா? தங்கலாம் தங்கலாம். இல்ல கண்ணே, ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வரல, சும்மா கட்டின சரியோட தான் வந்தேன். என்ன தூங்கிட்டு காலைல போக வேண்டியது தானே. இல்ல கண்ணே, அது இதாகல. வந்து பாத்தீங்கன்னா நான் வேற வேலையா வந்துட்டு திரும்ப அங்க தங்க முடியல. எனக்கு இங்க ஈரோட்ல எமர்ஜென்சி வேலையா. சரி என்னடா இந்த தம்பி என்ன ஒரு வாரமா போன் எடுக்க மாட்டேங்கிறாப்லயே, பிஸி பிஸின்னு போகுது, என்னன்னு தெரியலையா? எனக்கு என்ன அன்னைக்கே வந்து சரி கையில இருக்கத போட்டு விடுங்கக்கா, ஏதோ 1000 போட்டு விடுங்கக்கா செலவுக்கு ஆகும்னு சொன்னீங்கல்ல நீங்க. அதனால வந்து சரி அந்த கோவத்தினால எடுக்கலையோ என்னமோ தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு நான் விட்டுட்டேன் கண்ணு ஒண்ணு. நேத்து வந்து பார்க்காம போயிட்டீங்க. நேற்று வந்து அவ்வளவு தூரம் வந்து பார்க்காம போயிட்டீங்க. இல்ல கண்ணே, நான் வந்து சரி பர்சனலா வந்து பாக்கலான்னு தான் பார்த்தேன். உன் கூட 2-3 பேர் உட்கார்ந்துருந்தாங்க, பக்கத்துலயே உட்கார்ந்துருந்தாங்க. ஆமா ஆமா ஆமா. அதே தான் ஒட்டி தான் உட்கார்ந்துருந்தாங்க, நான் பார்த்தேன். நான் வந்தேன் 1:30க்கு தான் வந்தேன். அப்புறம் அண்ணன் சாப்பிட கிளம்பிட்டாரு. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அப்புறம் நான் கிளம்பிட்டேன். வேற வேலையா வந்ததுனால அப்படியே அண்ணனை ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு நான் வந்தேன் அப்படியே. பணம் கட்டினாதான் பண்ணுவாருங்க. அப்படியே கண்ணே, எல்லாரும் பணம் கட்டினாதான் 20,000 ரூபாய் கட்டணும் உங்க மேட்ருக்கெல்லாம். அப்படியா? ஆமா 20,000 ரூபாய் கட்டினாதான் வேலை ஆகும். அதுதான் அதெல்லாம் எவ்வளவு ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு தான் நான் உங்ககிட்ட இன்டெரக்டா பேசிட்டு இருக்கேன். வேற எதுவும் கிடையாது. அப்படியா? 20,000 ரூபாய் கட்டணும் அவர்கிட்ட. 20,000-30,000 ரூபாய் நீங்க கேட்கறதுக்கலாம். அது வேணா ரெடி பண்ணா கட்டுங்க, நம்பிக்கையை வச்சுதான் கட்டணும். அது வந்து முடிப்பாரு. அப்படியா? ஆமா முடிக்கலாம், சட்டையை பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். சரி 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 கண்ணு. கண்டிப்பா 20,000-30,000 ரூபாய் வாங்கலாம். அப்படியா? ஆமா. நீங்க ஆனா எத்தவனா 1.5 லட்ச ரூபாய் கேட்டா யாரும் வரமாட்டாங்க. எத்தவனா 1.5 லட்ச ரூபாய் கேட்டா யாரும் வரமாட்டாங்க. நிறைய பேரு லேடிஸ் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்ப என்ன மாதிரி இன்னும் ஒரு 2 பேர் வந்து என்கிட்ட பேசுனாங்க. வந்து பாத்தீங்கன்னா நானா பணமே கட்டலன்னு தான் சொன்னாங்க. லேடிஸுக்கு அது கரெக்டா பண்ணி கொடுக்குறாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் சொன்னாங்க. லேடிஸுக்கு பண்ணி கொடுத்துட்டு நீ குடும்பம்னு தான் சொன்னாரு. சும்மா அதெல்லாம் சும்மா. ஆமா அதை வச்சு வந்து கிட்டத்தட்ட அதை வச்சு ஒரு 10 பேர் வந்தாங்க சனி ஞாயிறுல. சரிங்களா? ஜென்ஸ் கிட்ட கலெக்ட் பண்ணிட்டு வர அவ்வளவுதான். லேடிஸ் கராரா கேக்குறது இல்லையா கண்ணா அவரு என்கிட்ட? அதுதான்மா, லேடிஸ் கிட்ட கேட்க மாட்டாரு, ஜென்ஸ் கிட்ட வாங்கிட்டு வர அவ்வளவுதான். ஒரு லேடி எத்தனை பேருக்கு கொடுப்பாரு? அதான் ஒரு லேடிஸ் எத்தனை பேருக்கு கொடுப்பாரு? 10 பேர்கிட்ட பணம் வாங்கிட்டு எத்தனை பேருக்கு கொடுப்பாரு ஒரு லேடிஸ்? நான் வந்து சரி நீ போன் எடுக்க மாட்டேன், நான் நேத்தி பார்க்காம வந்ததுக்கு காரணம் வந்து சரி அந்த தம்பி கேட்டாப்லயே வந்து நம்ம செய்யாதனால தான் வந்து நம்மளுக்கு நம்பர் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி வந்து நான் யோசிச்சுட்டு தான் நான் அதை உன்னை பார்க்காம வந்தேன். நான் கிடையாது, அதனாலதாங்க அண்ணே. அதெல்லாம் வந்து பார்த்துருந்தா ஒரு வேலை முடிஞ்சிட்டு இருக்கல. என்ன பண்றது கண்ணு, நீயே வந்து எனக்கு சரி அக்கா கஷ்டப்படுறேன், ஏதாவது உதவி பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆமா அதான் சொல்றேன், நானும் அதான் சொல்றேன். எதுக்கு 10,000 நோட்னா 20,000 நோட்னா ஹெல்ப் பண்ணதான் நான் இருக்கிறேன். நான் அதை புரிஞ்சிக்காம ஏதோ பேசியிருந்தா நான் என்ன பண்ண முடியும்? அவங்களுக்கு ஹெல்ப் தானே பண்றேன். எவ்வளவு ப்ரொஃபைல் கொடுத்துருப்பேன்.
இல்ல அவரு நான் என்ன கேக்குறேங்கண்ணே, அவரு உங்களுக்கு சம்பளம்னு பிக்ஸ் பண்ணி சம்பளம் கொடுக்கறது இல்லையா எனக்கண்ணே? தெரியலம்மா, நான் இப்பதான் வந்தேன், உடனே தான் வந்தேன். அப்படியே 1 மாசம் ஆகலையாண்ணா? இன்னும் 1 மாசம் ஆகல, அடுத்த மாசம் தான் தெரியும். சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு காசு கொடுக்குறாரு கண்ணு? பண்ணா ஒரு 200 ரூபா கொடுப்பாரு. அது நம்ம முறையில வந்து கரெக்டா போயிடும். இப்பதான் சமையல்காரன் செய்யறதுக்கு வந்தாங்க, ஒரு 3 நாள் ஆகுது. அங்கே சமையல் நடக்குது? அங்கேயே சமையல் நடக்குது. என்ன கூட அந்த 200 ரூபா கட் ஆயிடுச்சு. சாப்பாடு வாங்கிட்டு வந்து தர சொல்றமா ஸ்டாப்ப, நீ சாப்பிட்டுட்டு போமா. அவரு எங்கேயோ இன்னொரு வாட்டி ஒரு எமர்ஜென்சி வேலையா அவரு கிளம்பிட்டார். நான் வந்து ஒரு 5 நிமிஷம் தான் பார்த்தேன். அவரு கிளம்புன உடனே சாப்பிட்டு போமான்னு தான் சொன்னாரு. சாப்பிட்டா நேரம் ஆயிடும். சாப்பாடு இருக்கு, கீழே வந்து சாப்பாடு இருக்கு. இல்ல அவரு ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்து தரேன்னு தான் சொன்னாரு. எனக்கு ஹோட்டல்ல ஸ்டாப்பை விட்டு வாங்கிட்டு வர சொல்றமா, நீ சாப்பிட்டுட்டு இருமா, நான் வந்து மறுபடியும் வந்து பாக்குறேன்னாரு. அவர் வரவே இல்லை. நான் எமர்ஜென்சியா போகணும்னா அப்படின்ட்டு நான் நைட் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு மணி 1 ஆயிடுச்சு. இல்லம்மா, நேத்து அவர் போனார்ல, வரவே இல்லை. ஆமா, இன்னைக்கு காலைல தான் வந்தாரு. அப்படியா? அப்ப நீங்க வெயிட் பண்ணியிருந்தா என்ன இருக்கும்? ஐயோ. அதான் சொல்றேன், அதுதான் உங்களுக்கு இன்டைரக்டா சொல்றேன், நீங்க ஒண்ணு புரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ண முடியும்? ஓ, சரி 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 சரி. அவர் நேத்து மதியானம் போனார்ல. ஆமா, வரவே இல்லை, காலைல தான் வந்தேன். என்ன பண்ணுவீங்க? அதான் கிடையாது, பணம் தான் முக்கியம், அவ்வளவுதான். என்ன செய்யறது? அதான்மா, அதாவது வந்து இங்க அது மாதிரி இருக்கு. சென்னைக்கு போயிட்டேன்னா ப்ரொஃபைல் நிறைய கிடைக்கும். பாருங்க, இங்க அதுக்குள்ள முடியுதா பாருங்க அப்படின்னா போனா கூட நான் ரெடி பண்ணிக்கிறேன். இனிமே பிரச்சனை, இதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. இல்ல கண்ணா, எனக்கு இந்த அண்ணன் ஒரு நம்பிக்கை எப்படியே பண்ணி கொடுப்பாரு. நிறைய நம்பர் கொடுத்தாரு, ஒன்னும் செட் ஆகல. ஆனா இவரு நம்பிக்கை வந்து எப்படியே பண்ணி கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை கண்ணு. ஒன்னே கிடையாது, எப்படிமா பண்ணுவாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி நீங்க நம்புறீங்க? இல்ல, வீடியோ பார்த்து எல்லாம் ஏமாறுறது, அவ்வளவுதான். அப்படியா? வீடியோ பார்த்து எல்லாம் ஏமாறுறது. என்னையே சேர்த்துதான், வேற எதுவும் கிடையாது. அப்படியா? ஆமா, என்னையே சேர்த்துதான், நானும் தான் சொல்லுவேன். வீடியோ பார்த்து ஏமாறுறது தான். சரி அண்ணா, சரி அண்ணா. அதுதான் பணம் கட்டல, ரைட். அப்படியே சாப்பிட்டியாண்ணே? இனிமேல் தான் சாப்பிடணும். சரி. அதுதான் நீங்க வந்து அப்படியே பாருங்க அப்படின்றது. ஆனாலும் வந்து என்ன சொல்ல முடியும், கேரண்டி கிடையாது இதெல்லாம். சரியா? அமையாது. பணம் வாங்கிட்ட பிறகு சொன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க ஏத்த மாதிரி அமையலம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. அதான் சொல்றேன், நான் அதான் உங்களுக்கு சைலண்டா சொன்னேன். நீங்க பாருங்கம்மா, எங்க 1000 ரூபாய் எல்லாம் முக்கியம் கிடையாது. நான் ஏதோ ஒப்பனை சொல்லுவேன், 1000 ரூபாய் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் நான்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிச்சுவேன். சும்மா ஒரு ஹெல்ப், அவ்வளவுதான். ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்ல, சரி இந்த மாதிரி இருக்காங்க, ஏதோ பண்ணலாம் அப்படின்னு நம்ம வரோம். நம்மள நம்பி இருக்காங்களா, நம்ம சொன்னோம்னா நம்ம பேச்சு கேட்டாங்க அப்படின்னு ஒரு இது வரும். அதுக்குதான். நீ கவலைப்படாத கண்ணு, நான் இன்னும் ஒரு 2 நாள்ல உனக்கு போட்டு விடுறேன் அக்கௌண்ட்ல. இதே நம்பர் தான் அக்கௌண்ட்ல எல்லாம் இதே நம்பர் தான் இருக்கு. வாட்ஸ்அப் நம்பரு. ஆமா, வாட்ஸ்அப் நம்பரு வாட்ஸ்அப் நம்பரு, அக்கௌண்ட் நம்பரு, பர்சனல் நம்பர் எல்லாம் இது ஒரே நம்பர் தான். என்ன நம்பர்லாம் புரியல? என்ன பேங்க்? யூனியன் பேங்க் வரும். யூனியன் ஒரே பேங்க் தான், எல்லாம் நம்ம சிங்கிள் தான். ஜிபே இருக்குல்ல, ஒன்னும் பிரச்சனை. எல்லாம் ஜிபே இருக்கு, போன்பே இருக்கு, எல்லாமே இருக்கு. சரி அண்ணா, சரி. பாருங்க, கரெக்டா இது பண்ணுங்க. சரி அண்ணா, சரி அண்ணா. நான் வந்து என்ன சொல்றேன்னா, எதுக்கு நீங்க கஷ்டப்படுற ஆள் வந்து திருப்பி தேவையில்லாம வந்து காசு கொடுக்க கூடாது. எனக்கு அதுதான் உங்ககிட்ட, அதாவது உங்ககிட்ட வசதி இருக்கா, நிறைய பணம் வச்சிருக்கீங்களா, கொடுக்கலாம். அதான் புரியல? நீங்களே கஷ்டப்படுறீங்க. இப்ப நீங்க 10,000 ரூபான்றது எவ்வளவு பெரிய விஷயம். 1000 ரூபாய் கொடுக்கவே நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க. புரியுதா? புரியுதா? நான் சொல்றது புரியுதா இல்லையா? புரியுது கண்ணு. 1000 ரூபாய் கொடுக்க கஷ்டப்படுறீங்க, 10,000 ரூபாய் வந்து அவர் ஈஸியா லவட்டிட்டு போயிடுவாரு. அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டோம், நாங்க தான் பண்ணணும். வந்தாலும் எப்படியே இருந்தாலும் நாங்க தான் பண்ணணும். அப்படி இருக்கும்போது நீங்க இங்க வந்து என்ன சொல்றீங்க, நாங்க பண்ணலன்னா என்ன பண்ணுவீங்க? அது என்ன கண்ணு, பண்ணலன்னா விட்டுட்டு போக வேண்டியதாங்கண்ணா. அதுக்காக என்ன பண்ண முடியும்? இல்ல 10,000 வேஸ்ட் தானே, அதுக்கு சொல்ல வரேன். 10,000 எவ்வளவு பெரிய விஷயம்? 1000 ரூபாய்க்கு கஷ்டப்படுறீங்க, 10,000 எவ்வளவு பெரிய விஷயம்?
இல்ல உங்களுக்கு புரியுதா இல்லையா? 10,000 எவ்வளவு பெரிய விஷயம் உங்களுக்கு. பெரிய விஷயம் தான் கண்ணு, பெரிய இல்லாதவங்களுக்கு ஆமா, பெரிய அதுதான் விஷயம் சொல்றேன். தான். இப்ப நீ இல்லைன்னா வேற இடத்த கடன் வாங்கணும், அதுக்கு வட்டி கட்டணும், இல்ல திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். இல்லாதவங்களுக்கு கஷ்டம்தான். என்னதான் சொல்றோம். ஆ, நான் வந்து எனக்கு பண ஆசைலாம் கிடையாதுமா. எனக்கு எல்லாமே இருக்கு. ஆ, எனக்கு 2 வீடு இருக்கு. ஆ, அது கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா போகும். அது ஆ. சும்மா ஒரு வேலைக்கு அப்படி பண்ணிட்டு இருக்கோம். ஓ, அதுவும் கிடையாது. சரி சரி சரி. எனக்கு 2 வீடு இருக்கு. எனக்கு 2 பசங்க, அந்த 2 பசங்க அந்த வீடு, அவ்வளவுதான். ஆ, அதுதான். சரி கண்ணு. அதெல்லாம் வந்து இதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான்லாம் சொல்லியிருக்கல உங்ககிட்ட, லட்ச லட்சமா சம்பாதிச்சேன் நான்லாம். அதான் 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 அதான். எனக்கே அசிங்கமா இருக்கு இதெல்லாம். ஆ, இப்ப நான் ஒரு இன்ட்டு கொடுத்தாலே குடுத்துருவாங்க எனக்கெல்லாம். இதெல்லாம் கேட்கணும் அவசியம் கிடையாது. ஆ, ஒரே ஒரு இன்ட்டு ஆ, பணம்லாம் நான் கேட்க மாட்டேன். ஆ, இந்த மாதிரி இருக்குன்னா டக்குன்னு போட்டு விட்டுருவாங்க. ஆ. ஆமா, இதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பா லேடிஸ் நான் கேட்கவே மாட்டேன். இல்ல கண்ணே, நீ என்கிட்ட ஒரு வாரமா நீ பேசவே இல்ல. எனக்கு என் மேல கோவம்னு நினைச்சிட்டேன் நானு. இல்ல அதெல்லாம் எதுவும் கிடையாது. எதுவும் வரல. ஆ, வரலாம். அதான் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி வரல. செகண்ட் மேரேஜ் வந்திருக்கு. ஒரு கவுண்டர், 2 கவுண்டர் இருக்காங்க. ஆ, வெயிட் பார்த்தீங்க. ஆ, ஆனா அவங்க வந்து மேரேஜ் தான் பண்ணுவாங்க. அது லிமிட்டுக்கு எதுவும் வராது. ஆ. அதுக்கு தான் சரி, அது அமைதியாயிடும். சரி சரி. வேற எதுவும் இல்லை. வரனா நான் மேரேஜ் பண்ற மாதிரி சொல்லுங்க, கொடுக்குறேன். நாளைக்கே கொடுக்குறேன். என்ன கண்ணே? மேரேஜ் பண்றேன், உங்க செட் ஆகுதுல்ல? ஆஹா, செட் ஆகுது கண்ணு. ஏன்னா எங்க மாமனார் வீட்டு சொத்து பிரிக்கணும். அதுதான் சொல்றேன். அது வந்து நான் மெட்ராஸ் போனாதான் கரெக்டா இருக்கும். ஆ, பாருங்க, அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. செட் ஆச்சுன்னா பாருங்க. அப்படின்னா கூட மெட்ராஸ் போயிட்டு நான் செட் பண்ணி கொடுக்குறேன். சரி கண்ணு சரி கண்ணு. நிறைய இருக்கு, மெட்ராஸ்ல நிறைய இருக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி கண்ணு சரி கண்ணு. இதெல்லாம் ஒண்ணு சின்ன விஷயமா இதெல்லாம். அதான் அதான் அதான். இங்க வந்து இது வந்து வில்லேஜ். இது வந்து பெரிய விஷயமா பண்ணுவாங்க. ஆ, 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 ஆ. பார்த்து. ஆனா என்ன நம்பினா மட்டும்தான் நான் பண்ண முடியும். என்ன நம்புனதா? என்ன நம்பினா மட்டும்தான் பண்ண முடியும். என்ன எதுவும் பண்ண சொல்றேன். அப்படி நம்பினா மட்டும்தான் நம்ம. உங்களை நம்புறதுனால தானே கண்ணு நான் வந்து சரி ஏதாவது பண்ணி கொடுங்கன்னு கேட்டேன். கேட்டா அதான் நானும் கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க வந்து அப்புறம் வந்து நீங்க ஏதாவது கவனிங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்க நான் நினைச்சுக்கிட்டதே என்கிட்ட ஒரு வாரமா பேசாம இருந்தது ஒருவேளை இந்த ரீசனா தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேன் நான். இல்ல எதுவும் வரல. வரன்னு எதுவும் வரல. 2வது வந்து எங்க சாருடைய பையன் மருமக வந்துட்டாங்க. ஆ, கொஞ்சம் டைட்டா இருக்கு. அதுதான் வேற எதுவும் இல்லை. ஓ, சரி 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 சரி. ஆமா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா இருந்தது. இப்ப கொஞ்சம் டைட்டா இருக்கு. அதுதான் வேற எதுவும் இல்லை. அதான் 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 அதான். சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லம்மா. சென்னைக்கு போயிட்டேன்னா இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆ, வில்லேஜ்ன்றதால இது கொஞ்சம் இதுவா இருக்கு. சரி. சென்னையிலாம் நிறைய வாண்டட் இருக்கு. ஆ, 1.5 லட்சம் இல்ல 5 லட்சம் கூட கொடுப்பாங்க. அதெல்லாம் பெரிய விஷயம். ஆ. கவலைப்படாதீங்க. அதெல்லாம் சரி கண்ணு சரி கண்ணு. எதுவுமே கவலைப்படாதீங்க. நான் பண்ணி கொடுக்குறேன். சரி கண்ணு. சரியா? ஆ, சரி. சரி. ஓகே கண்ணு ஓகே கண்ணு. தேங்க்ஸ் கண்ணு. ம், சரி. ஓகே வச்சுட்டா கண்ணு. வச்சிருங்க. ஆ.